சிச்சுவேஷன் மாறினது அவர் வார்த்தையை மாற்றவில்லை. சிச்சுவேஷன் மாறினது என்கிட்ட நெருங்கி நின்றவர் தூரம் போகல. சிச்சுவேஷன் மாறினது என்னை கரம் பிடித்தவர் என் கையை விட ட்ரை பண்ணல. அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி. பொதுவாகவே நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழா மாறும்போது, நெருக்கம் நம் வாழ்க்கையில் அதிகமாகும் போது நெருங்கினவர்கள் எல்லாம் தூரம் ஆவார்கள். ஆமென். ஆனா பவுல் சொல்றார், இந்த நெருக்கத்தில் அவர் நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு பிரச்சனை கம்மியா இருக்கும்போது அவர் எப்படி நெருங்கி இருந்தாரோ, இந்த பிரச்சனை ஜாஸ்தியான இடத்துல என் கூட கர்த்தர் இருக்கிறார். எனவே நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலை எத்தனை பேர் சொல்ல, எனக்கு நம்பிக்கை உண்டு, என் பலனாகிய கர்த்தராக இருக்கிறபடி நான் நடக்கிறத பார்க்காதீங்க, நடத்துறவரை பாருங்க. ஹல்லேலூயா. அதுல பெரிய ஏன் அப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, எனக்கு இன்னும் இந்த காரியத்துல ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன்? இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகுதான் பவுலுடைய வார்த்தைக்கு அந்த வேல்யூ உண்டாகுது. சில சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தது உங்களை வேல்யூவா மாத்துறதுக்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில கண்களுக்கு முன்பாய் நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறீர்களே, அதே கண்களுக்கு முன்பாய் நீங்கள் ஒரு வேல்யூ பர்சனா. உங்கள் வார்த்தைக்கு பலன் உண்டு, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? கர்த்தர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர்.